வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை 7 மற்றும் 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 6. இது தொடங்கிய இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் அமைந்துள்ள தலைமைச் செயலகத்தில் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல தொடங்கியிருக்காங்க. இதோடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி பார்த்தீங்கன்னா அளிக்கும் நோக்கில் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது சிபிஆர் பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஆர் அப்படின்னா கார்டியோபுல்மனரி ரெசிசிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 42,000 மருத்துவர்கள் மூலம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆர் பயிற்சி பார்த்தீங்கன்னா அளிக்கப்படுகிறது. இது எதன் கீழ் பார்த்தீங்கன்னா செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மருந்து சங்கத்தின் தமிழ்நாடு கிளையின் கீழ் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா செயல்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2024 மற்றும் 25 நிதி ஆண்டிற்கான முழு நிதிநிலை அறிக்கை எப்போது தாக்கல் செய்யப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஜூலை 2024. இதனை தாக்கல் செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மசூத் பெசஸ்கியான் என்பவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் நாட்டின் அதிபர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈரானின் அதிபராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் ரைசி என்பவர். இவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் பார்த்தீங்கன்னா மரணம் அடைஞ்சிருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பில் வளமைக்கான திட்டம் எந்த நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் 10வது நாடாக இணைந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பெலாரஸ் என்ற நாடு தான் பார்த்தீங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் 10வது நாடாக தற்போது இணைந்துள்ளது. இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் சீனா மற்றும் ரஷ்யா இந்த 2 நாடுகளால் மட்டும்தான் 2001ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் படிப்படியாக பார்த்திங்கன்னா சில நாடுகள் பார்த்திங்கன்னா இணைந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2017 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இவங்க 2 நாடுகளும் பார்த்திங்கன்னா உறுப்பினராக பார்த்திங்கன்னா சேர்ந்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்இஓ அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாங் மிங் என்பவர் தான் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளராக பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொலிவுறு நகரங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 ஜூன் 25 தான் பார்த்தீங்கன்னா பொலிவுறு நகரங்கள் திட்டம் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கும். இதற்கான நோக்கம் பார்த்திங்கன்னா நகர்ப்புற வளர்ச்சி என்பது தான் பார்த்திங்கன்னா இதோடைய நோக்கம். இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 12 நகரங்கள் பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 30 ஜூனு 2024 பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஆனால் மத்திய அரசால் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை மேலும் 31 மார்ச் 2025 வரை பார்த்திங்கன்னா நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. ஓகே கைஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.